இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இல்லைங்கிறதுக்கு ஒரே உதாரணம் இந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டம். இல்ல சார் இருக்கே சார். சொல்லுங்க, ஒரு இடத்துல சொல்லுங்க. நான் சொல்றேன் 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. பரந்தூர்ல நீங்க வந்து அந்த இடத்தோட ரேட் நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. இப்ப அஜித் குமார் சிவகங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நீங்க அவங்கள நீங்க பேசுற விதம், அது அவங்கள டீல் பண்ற விதம் வந்து அங்க நீங்க நிக்கிதா அவங்கள வந்து நீங்க எதுவுமே பண்ணல, இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ணல. இல்ல அந்த நிகிதா பிரச்சனைங்கிறது பாரதிய ஜனதா கட்சியால் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனை. எடுத்தாலும் பாரதிய ஜனதா அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட அனுதாபின்னு சொல்றாங்க. ரெண்டாவது சொல்றாங்க எனக்கும் திமுக மேல்தட்டு குடும்பத்துக்கும் ரொம்ப நெருக்கம். அதெல்லாம் ஒரு சாத்தான்குளம் வந்து நீதிமன்ற தலையீட்டுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திருபுவன சம்பவம் நீதிமன்றம் தலையிடுவதற்கு முன்பே நடவடிக்கை எடுக்கப்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை நீதிமன்றத்தில் அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. கொலை வழக்காக பதிவு செய்யணும்னு போட்டு அது அந்த கேஸ் போட்டது வந்து தீரன் திருமுருகன் ஒருத்தர். அரசாங்கம் வந்து கொலை வழக்கு வந்து பதிவு பண்ணி அதுக்கப்புறம் அது கொலை வழக்கு அதெல்லாம் இல்ல புகாரின் ஆதாரம் காட்ட அந்த புகாரின் அடிப்படையில் 6 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். பின்பு சடல கூராய்வு நடைபெற்றது. சடல கூராய்வு ரிப்போர்ட்ல அவருக்கு 18 இடத்துக்கு மேல காயங்கள் இருக்கு, உள்காயங்களும் இருக்கு, வெளிக்காயங்களும் இருக்கு, கடுமையான காயங்களுக்கு இறப்பை ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே தான் அது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது. அதனால அரசாங்கம் இதுல நடவடிக்கை எடுக்கலங்கிற பேச்சுக்கே நடவடிக்கை தானே சார். அப்ப அடிச்சவங்க அரெஸ்ட் ஆயிட்டாங்க, அடிக்க சொன்னது இன்னும் அரெஸ்ட் ஆகல, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேல ஏகப்பட்ட புகார்கள் அதெல்லாம் ஒரு கேஸ்னா இல்லைங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்களும் நானும் நம்ம மீடியா வந்து பேரலா வந்து மீடியா ட்ரையல் நடத்த முடியாது. நாளாக்கி அப்புறம் மறக்கடிச்சிருங்க. இன்னும் முழுமை பெறல. அதுக்குள்ள விசாரணைக்கு ஏன் தலையிடுறீங்கிறேன். விசாரணையில முகமே இல்லைன்னு. வணக்கம் சார். வணக்கம் சார். கூட்டம்ன்றது வந்து இப்போ விஜய் போனாலும் கூட்டம் கூடும் சார். அதை வந்து நீங்க அதனால மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிலாம் பேச முடியாதுல்ல. இப்போ கூட்டம் கூட்டுறாங்க. விஜய்க்கு கூடுற கூட்டம் வேற, அது சினிமா கரிஷ்மா. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு கூடுற கூட்டம் வேற. முதலமைச்சரை பார்க்க வேண்டும், தனக்கு திட்டத்தை கொடுத்த நல்ல முறையில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்று கூட்டம் கூடுகிறது. விஜய் வந்தால் விஜய் தாடி வச்சுருக்காரா, அவர் தாடி நரைச்சிருக்கா, கண்ணாடி போட்டிருக்காரா, சினிமாவில் சேப்பாக இருக்காரு, இதுலேயும் சேப்பாக இருக்காரான்னு பார்க்குற கூட்டம் அது. அதனால் விஜய்க்குள்ள கூட்டத்தையும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கூடுற கூட்டத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அது வேறு. சினிமாக்காரங்களை பார்க்க கூடுற கூட்டம் உங்களுக்கு தெரியும். அதை விட நடிகைகள் வந்தால் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியுமா? அதனால் சினிமாக்காரர்கள் நடிகர்களை பார்க்கக்கூடிய கூட்டத்தினுடைய மனநோக்கம் வேறு, கட்சி தலைவர்களை பார்க்கக்கூடிய கூட்டத்தினுடைய மனநோக்கம் வேறு. எந்த வகையில் பார்க்க வராங்க, உள்ளன்போட எதுக்காக வராங்கங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம். ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் அது மக்கள் மத்தியில் அப்படி தெரியலையா சார்? இப்போ நீங்கள் கொடுக்குற தலைவிக்கு 1000 ரூபா அந்த திட்டம் வந்து இன்னும் சரிவர எங்கேயும் போய் சேர்றதில்ல. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாருக்குமே சொன்னீங்க, அதுக்கப்புறம் தகுதி அப்படின்ட்டீங்க. இப்போ இது எப்படி? மகளிர் உரிமை தொகை வந்து 1 கோடிக்கு மேல் இன்னைக்கு வந்து பயனாளிகள் இருக்காங்க. அதில் இன்னும் விடுபட்டவர்களும் அதில் வந்து கிடைக்காமல் போனவர்களுக்கும் ஜூலை 15லேருந்து மக்களுடன் ஸ்டாலின்கிற திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் கொடுத்து நீங்கள் பயனடையலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் யாரெல்லாம் விடுபட்டதோ, யாருடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதோ அந்த விண்ணப்பங்கள்லாம் புதுசாக கொடுத்து ஏற்று அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இல்லைன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இல்லைங்கிறதுக்கு ஒரே உதாரணம் இந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டம். இன்றைக்கி ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல் அடிமட்ட தொண்டனாகிய என்னை போன்ற சேயோன் போன்றவர் வரை இன்றைக்கு வீடு வீடாக சென்று ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்களும் சந்தித்து திமுகவில் நீங்கள் சேர்றீங்களா, திராவிட மாடல் ஆட்சி எப்படி இருக்குன்னு நாங்கள் இன்றைக்கி கேட்டு அவங்கள சேர்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு இடத்துலையாவது ஒரு சலசலப்போ இல்லை எங்களை சேர்க்காதீங்க ஒரு வம்பு தும்போ எந்த இடத்துலையும் நடக்கலை. திட்டம் ஆரம்பித்து இன்றைக்கி 7வது நாள் முடிஞ்சு இன்றைக்கி 8வது நாள் 50 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. அந்த சூழலில் ஆன்டி இன்கம்பன்சி வேவ் எதிர்ப்பலை என்று ஒன்று இருந்திருந்தால் நாங்கள் நிச்சயமாக இல்லம் தேடி போய் மக்களை வந்து சந்தித்து உறுப்பினராக சேர்க்க முடியாது. ஆன்டி இன்கம்பன்சி வேவ் சுத்தமாக இல்லை. அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டம் சிறப்பாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு.
எந்த ஒரு இடத்துலையும் ஒரு கழக நிர்வாகிகிட்டையோ கழக உடன்பிறப்புகிட்டையோ அடிமட்ட தொண்டன்ட்டையோ தலைவர்கிட்டையோ ஒன்றிய செயலாளரோ நகர செயலாளரோ மாவட்ட செயலாளரோ வட்ட செயலாளரோ வார்டு செயலாளரோ ஊராட்சி செயலாளரோ கிளைக்கழக செயலாளரோ யாருக்குமே எந்த எதிர்ப்பும் இல்லாமல் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு ஊரில். அதனால் இந்த எதிர்ப்பலைங்கிறது சுத்தமாக இல்லை. அந்த எதிர்ப்பலை வருமான எதிர்க்கட்சியோடு சேர்ந்து இன்னொரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய மீடியா எதிர்பார்க்குறீங்க, கடைசி வரை வராது. இல்ல சார், இருக்கே சார். சொல்லுங்க, ஒரு இல்ல இடத்துல நான் சொல்லுங்க. நான் சொல்றேன். 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. பரந்தூர்ல நீங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு நீங்க மக்கள் எதிர்ப்பையும் தாண்டி நீங்க அதுக்கான அ ரேட் அந்த இடத்தோட ரேட் நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. அப்புறம் இப்ப அஜித்குமார் சிவகங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க நீங்க அவங்கள நீங்க பேசுற விதம், அது அவங்கள டீல் பண்ற விதம் வந்து அங்க நீங்க நிக்கிதா அவங்கள வந்து நீங்க எதுவுமே பண்ணல. இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ணல. 2 நாளைக்கு அதாவது முன்னாடி புதிய ஒரே தலைமுறையில ஒரே பேட்டி ஒரே ஒரே குடுக்குறாங்க. ஒரு விஷயம். இல்ல நீங்க சுத்தமா இல்லன்னு இல்லை சொன்னீங்கல்ல, இல்லை அந்த அதுக்கு நான் சொல்றேன். நிகிதா பிரச்சனைங்கிறது பாரதிய ஜனதா கட்சியால் ஏற்படுத்தப்பட்ட எத பிரச்சனை. எடுத்தாலும் பாரதிய அவங்க ஜனதானா பாரதிய ஜனதா கட்சியோட அனுதாபின்னு சொல்கிறாங்க. ஒன்று. இல்லையே சார். ரெண்டாவது, அவங்களே சொல்றாங்க, இல்லை இல்லை எனக்கும் திமுக மேல்தட்டு குடும்பத்துக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்குன்னு அதெல்லாம் ஒரு அவங்களே சொல்றாங்க. ஒரு நெருக்கமும் கிடையாது. ஒரு புகைப்படம் காட்ட சொல்லுங்க, அவங்கள ஒரு புகைப்படம் காட்ட சொல்லுங்க, திமுக தலைவர்களோட ஒரு புகைப்படம் காட்ட சொல்லுங்க. இல்லை, அஜித்குமார் மரணம் என்பது துரதிர்ஷ்டவசமானது. அது வந்து அந்த குடும்பத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் இந்த அஜித்குமார் மரணத்துக்கும் சாத்தான்குளத்தில் நடந்த தந்தை மகன் மரணத்துக்கும் லாக்அப் டெத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சாத்தான்குளத்தில் 2020-21 நடக்கக்குள்ள அவர்கள் அந்த அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறையை நீதிமன்றம் தலையீட்டுக்கு பிறகு தான் பழனிசாமி கைது செய்கிறார். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு புகார் வருது. புகார் வந்த உடனே இந்த மாதிரி இறந்து போயிட்டாருன்ன உடனே அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 6 காவலர்களும் சஸ்பெண்டு செய்யப்படுகிறார்கள். அந்த அஜித்குமாரனுடைய உடல் சடல கூராய்வு பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகுது. போஸ்ட்மார்ட்டத்துக்கு போன பிறகு அதில் 18க்கும் மேற்பட்ட இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை வந்த பிறகு அது முதலமைச்சருக்கு காதுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. உடனடியாக அந்த அஜித்குமார் மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்ய சொல்லி அதில் ஈடுபட்ட 5 காவலர்களை உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லி அது அவங்கள எப்படி உடனே சார் 6 போலீஸ் சஸ்பெண்ட் 5 பேர் அரெஸ்ட்னா அது 6 எப்படி? போலீஸ் சஸ்பெண்டுனா அதில் டிரைவர் ஒருத்தர், 6 போலீஸில் ஒருத்தர் டிரைவர். அவர் வந்து அந்த அடிதடி சம்பவத்தில் இருந்தாரே ஒழிஞ்சு ஈடுபடலைங்கிறது நிரூபணமாயிருக்கு. அதனால தான் 5 பேர் மேலே வழக்கு பதிவு செய்து கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார்கள். இன்னும் சொல்கிறோம், முதல்ல இந்த வழக்கை சிபிசிஐடிகிட்ட ஒப்படைச்சோம். சிபிசிஐடியும் யார், தமிழ்நாடு போலீஸோட ஒரு அங்கம் தானே, அவங்க எப்படி ஒழுங்காக விசாரிப்பாங்கன்னு விமர்சனம் வரக்கூடாதுன்னு சிபிஐட்ட ஒப்படைக்கிறோம். சிபிஐட்ட நாங்கள் வந்து ஒன்றிய அரசை பொறுத்தவரையும் திமுக எதிர்க்கட்சி. அப்போ வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து சரியா விசாரிக்காத இல்லை, சரியாக விசாரிக்கலைன்னு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் எங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐட்ட நாங்கள் ஒப்படைக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, எங்கள்கிட்ட எந்த மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. நாங்கள் தவறு செய்திருந்தால் சிபிஐட்ட ஒப்படைக்க முடியுமா? எங்களை எதிர்க்கக்கூடிய ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் முழு கட்டுப்பாட்டில் உள்ள சிபிஐட்ட இந்த வழக்கை ஒப்படைக்கிறோன்னா என்ன அர்த்தம்? காவல்துறையிலேயோ உயர் அதிகாரிகள்கிட்டோ எந்த தவறும் இல்லைங்கிறனால தான் மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்னு தான் ஒப்படைக்கிறோம். நாளாக்கி அப்படியே மறக்கடிச்சிருவீங்க. அதெல்லாம் இல்லைங்க, சிபிஐட்ட ஒப்படைச்சிட்டோம், சிபிஐ தன் கடமை செய்ய போகுது. தவறு யார் அதாவது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுத்தவரையும் ஒரே ஒரு விஷயந்தாங்க அவருடைய ஆட்சி காலத்தில் நான் நேரடியாக பார்த்தது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய அந்தஸ்தை பார்க்காமல் தூக்கி எறியப்படுவார்கள். சட்டம் தன் கடமையை செய்யும். அவர் ரூல் ஆஃப் லா தான். அவர் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சட்டத்தின் கீழ் தான். தவறு அப்படின்னு தெரிஞ்சா மனுநீதி சோழன் போல அவர் வந்து இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். தவறு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் ஜட்ஜு கிட்ட டிஃபெண்ட் பண்ண தேவையில்லைல்ல சார். என்னத்த இந்த இதனால நடந்துருச்சு இந்த இல்லை, அதாவது அரசு தரப்புல வந்து எல்லா வந்து சாட்டப்படுகிற குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இல்லை என்றால் அதை நீதிபதி இல்லை என்று கடவுளாக இருந்தாலும் அதை மறுத்து தான் பேச முடியும். ஆதாரம் இல்லாமல் எங்கள் மீது குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது அதை மண்டை ஆட்டிக்கிட்டு வர முடியாது. இல்லைங்க, நீங்க இல்லை, அதாவது குற்றச்சாட்டுகள்லேயே 2 குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆதாரத்துடன் கூடிய குற்றச்சாட்டு, ஆதாரம் இல்லாத அபாண்டமான குற்றச்சாட்டு. ஆதாரம் இல்லாத அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை மனுதாரர் தரப்பிலே நீதிமன்றத்தின் முன்பு வைக்கப்படும் பொழுது அதை எதிர்த்து பேச வேண்டிய சூழல் அரசுக்கு இருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிட்டு வர முடியாது. அவங்க சொல்றதுக்கு ஆதாரம் கிடையாது. வாய்க்கு வந்தபடி பேசுறதெல்லாம் கேட்டுக்க முடியாது. என்ன நடந்ததோ அதை நீதிமன்றத்தில் தெரிவித்தோம்.
என்ன நடவடிக்கை எடுத்தோமோ அதை நீதிமன்றத்திட்ட தெரிவிச்சிருக்கோம். அரசு தரப்புல கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை 100% இருக்கு. எந்த தவறும் மறைக்கப்படவில்லை, மறக்கப்படவும் இல்லை. தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நீங்க மனுதாரர் அ குற்றம் சாட்டுனனால தான் நீங்க டிஃபெண்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க டிஃபெண்ட் பண்ணது ஜட்ஜ. ஜட்ஜ் தான் கேட்கிறாரு. நீங்க ஜட்ஜே ஒரு சீருடை அணியாத அதாவது காவலர்கள் எதுக்கு பயன்படுத்துறீங்கன்னு உங்களுக்கு கேட்கிறாரு. கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ம். நீதிபதியா கேட்க மாட்டாங்க. அவர்கள் முன்பு தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் அடிப்படையில அந்த மனுவுல என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த மனுவுடைய சாராம்சத்தை எதிர் தரப்புக்கு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கக்குள்ள தான் அரசு தன் தரப்பை எடுத்து விளக்கம் கூறிச்சு. அதை நீங்க டிஃபெண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்களா ஏங்கிறது எனக்கு தெரியல. வீடியோவே இல்ல இல்ல அரசு தரப்புல தன்னுடைய நிலை என்ன, நடந்தது என்னங்கிறத உண்மை வாட் ஹேப்பன்ட் ட்ரூத் திங் வாஸ் ரிவீல்டு பிஃபோர் த கோர்ட். அதை தவிர எதையும் அரசு தரப்புல மறைக்கல. கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி இருந்தது இல்லை. இதுல எந்த விஷயமும் மறக்கப்படவும் இல்லை, மறைக்கப்படவும் இல்லை. கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சினா நீங்க போய் இது மாதிரி நடந்துருச்சு. நீங்க என்ன வேணா நடவடிக்கை எடுத்துக்கலாம் தானே சொல்லணும். நீங்க வந்து கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணி இல்ல நிக்க என்ன வேணா நடவடிக்கை நீதிமன்றம் எடுக்க முடியாது. நடவடிக்கை அரசாங்கம் தான் எடுக்கணும். குழப்பிக்காதீங்க. தீர்ப்பு நான் சொல்றேன். நீதிமன்றம் உத்தரவிடலாம். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்ன பிறகு அதாவது சாத்தான் குளத்துக்கும் இந்த திருபுவனம் சம்பவத்துக்கும் என்ன வேறுபாடுனா, சாத்தான்குளம் வந்து நீதிமன்ற தலையீட்டுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திருபுவனம் சம்பவம் நீதிமன்றம் தலையிடுவதற்கு முன்பே நடவடிக்கை எடுக்கப்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை நீதிமன்றத்தில் அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இதுதான் 2 நாள் வந்து அந்த மக்கள் வந்து போராடி இருக்காங்க சார். அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா வந்து நீங்க கொன்னுட்டாரு உடனே நீங்க கையில எடுக்கலாம். அதான் ஒரே ஒரு விஷயங்க. நீங்களும் படிச்சவங்க, உங்களுக்கு விஷயங்கள் தெரியும். ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சம்பவத்துல இன்ன தப்பு செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அந்த சடல கூராய்வு அறிக்கை வந்தால் தானங்க அது கொலையா தற்கொலையா என்ன ஏதுன்னு தெரியும். அந்த 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 சடல கூராய்வு அறிக்கை வந்தோடனே 18க்கும் மேற்பட்ட இடங்களில் அஜித்குமார் தாக்கப்பட்டிருக்கார், காயம் ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே சில மணி துளிகளிலே இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க சார்? கஸ்டடி எடுத்தது போலீஸ். கஸ்டடி எடுத்த போலீஸ்க்கு அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாருன்னா அது எப்படி சார் நீங்க பிணக்கூராய்வு வந்ததுக்கு அப்புறம் தான்? இல்ல நீங்க இப்ப உங்களுக்கு குற்றவியல் வழக்கு விசாரணைகள் உங்களுக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். ஒருத்தர் மேல குற்றம் சாட்டப்பட்ட பிறகு அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் மீது சாட்டப்பட்ட குற்றத்துக்கு அவர் தான் குற்றம் இழைத்தார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் ஃபர்ஸ்ட் தேவை. முதல் நடவடிக்கை எடுக்க வெறும் புகார் மட்டும் பதிவு செஞ்சா போதும். வாய்வழி புகார் எப்படி சார்? இல்ல வாய்வழி புகாருங்கிறது இல்லைங்க. அதுல வந்து காவல்துறையுடைய அத்துமீறல் இருந்ததுனால தான் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள், அவர்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. அஜித்குமாரனுடைய மரணத்தை நியாயப்படுத்தவே முடியாது. அஜித்குமாரோட மரணம் துரதிர்ஷ்டவசமானது. எந்த குடும்பத்தில் நம்ம சகோதரன் மாரி அஜித்குமார், என் சகோதரன் மாரி உங்கள் சகோதரன் மாரி, அதை வந்து நம்ம நியாயப்படுத்தவே முடியாது. காயங்களை என்றைக்குமே நியாயப்படுத்தவே முடியாது. ஆனால் அதே சமயம் தவறு இழைத்தவர்கள் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு நீங்க அபாண்டமா குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. நடவடிக்கை எடுக்கவில்லை நான் சொல்லல. நீங்க எடுத்த நடவடிக்கை 2 நாள் மக்கள் போராடுறாங்க. 2 நாள் ஏங்க, அதாவது நான் தான் சொல்றேனேங்க, அந்த இறப்புக்கான காரணம் என்ன என்பதை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டும் தான் சொல்ல முடியும். நீங்களும் நானும் சொல்ல முடியாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவா வந்து 5 மருத்துவர்கள், மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் 5 மருத்துவர்கள் கொண்ட குழு வீடியோ பதிவோடு செஞ்சு கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக பரிசோதனை செய்யப்பட்டு ஒரு விரிவான அறிக்கையிலே 18க்கும் மேற்பட்ட இடங்களிலே காயம் ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச பிறகுதான் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். எடுத்தோம் கவுத்தோன்னு போய் பண்ண முடியாது. அதே நேரத்தில் எடுத்த நடவடிக்கை கடுமையான உடனடியாக வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு அந்த உடனடியாக இந்த 5 காவலர்களும் நீதிமன்ற காவலுக்கு கொஞ்சம் கூட கேப் கொடுக்கல. கொலை வழக்காக பதிவு செய்யணும்னு போட்டு அந்த கேஸ் போட்டது வந்து தீரன் திருமுருகன் ஒருத்தவர். அரசாங்கம் வந்து கொலை வழக்கு வந்து பதிவு பண்ணி அதுக்கப்புறம் அது கொலை வழக்கு அதெல்லாம் இல்ல அந்த புகாரின் அடிப்படையில் 6 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். பின்பு சடல கூராய்வு நடைபெற்றது. சடல கூராய்வு ரிப்போர்ட்ல அவருக்கு 18 இடத்துக்கு மேல காயங்கள் இருக்கு, உள்காயங்களும் இருக்கு, வெளிக்காயங்களும் இருக்கு, கடுமையான காயங்களுக்கு இறப்பை ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே தான் அது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது. அதனால அரசாங்கம் இதுல நடவடிக்கை எடுக்கலங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. அரசாங்கம் பிரஷர் பண்ணி கொலை வழக்குன்னு மாத்தப்படல. தீரன் திருமுருகன் ஒருத்தர் போராடி யாரோடைய போராட்டத்துக்காகவும் பண்ணல. அரசு
முதல்ல சம்பவம் நடந்திருக்கு, அரசு காதுக்கு வருது, அந்த சம்பவத்தில் யார் யார் ஈடுபட்டான்னு விசாரிக்கிறாங்க. 6 காவலர்கள் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. 6 காவலர்களை உடனடியாக சஸ்பெண்ட் செய்கிறோம். உடல் வந்து சடல கூராய்வுக்கு அனுப்பப்படுகிறது. சடல கூராய்வு செய்யப்படுகிறது. சடல கூராய்வில் காயங்கள் இருக்குது அஜித்குமாருக்கு. அப்படிங்கக்குள்ள அந்த காயங்கள் ஏற்படுத்திய நபர்கள் யாருங்கிறத அரசு விசாரிக்குது. 5 காவலர்கள் அதில் வந்து தலையிட்டதாக அரசுக்கு தெரிய வருது. எந்த தயவு தாட்சணியும் இல்லாமல் யாரையும் காப்பாற்ற முடியாமல் உடனடியாக அந்த காவலர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார்கள். அதனால் இதில் வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கலைங்கிறதோ தாமதமான நடவடிக்கை எடுத்ததுங்கிற குற்றச்சாட்டுக்கே இடம் இல்லை. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை தான். சரி, நடவடிக்கை தானே சார். அப்போ அடித்தவங்க அரெஸ்ட் ஆகிட்டாங்க, அடிக்க சொன்னது இன்னும் அரெஸ்ட் ஆகலை, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலே ஏகப்பட்ட புகார்கள், அதெல்லாம் வந்து அதை பற்றி அது இந்த கருத்தில் வந்து வழக்கு விசாரணையில் இருக்குது. அந்த கொலை வழக்கினுடைய விசாரணை முடிக்கப்பட்டு சார்ஜ் ஷீட் இன்னும் கோர்ட்டில் போடலை. 2வது அது சம்பந்தமான ரிட்டு மனு மதுரை பெஞ்சில் பெண்டிங்காக இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம அதை பற்றி கருத்து கூற முடியாது சார். ஒரு கேஸுனா இல்லைங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இல்லை ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நீங்களும் நானும் நம்ம மீடியா வந்து பேரலாக வந்து மீடியா ட்ரையல் நடத்த முடியாது. இல்லை, நான் மீடியா ட்ரையல் இல்லை, கோர்ட்டு தான் ட்ரையல் நடத்தலாம். ஒரு வழக்கு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கொலை வழக்கு விசாரணையில் இருக்கக்குள்ள முதல் கட்ட விசாரணையில் 5 பேர் ஈடுபட்டது தெரிய வருது. அவங்க 5 பேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த விசாரணை இன்னும் முடியல. அதில் இன்னும் சார்ஜ் ஷீட்டு கோர்ட்டில் போடலை. அந்த சூழலில் போய் நம்ம யார் வந்து அதை தூண்டி விட்டாங்களோ அவங்கள கைது செய்யலைன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடாது. ஏன் கைது செய்யலைன்னு சொல்ல முடியாது, கைது செய்வாங்களான்னு ஹேஷியம் சொல்ல முடியாது. வழக்கு விசாரணையில் இருக்கக்குள்ள அந்த விசாரணையை பாதிக்கிற அளவுக்கு நீங்களும் நானும் கருத்து சொல்லக்கூடாது. இதுதான் ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில், ஒரு குற்றவியல் வழக்கறிஞர் என்ற முறையில் தெளிவாக நான் சொல்கிறேன். ஒரு கொலை வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது, காவல்துறை விசாரித்து கொண்டு இருக்கும் பொழுது அதில் யார் ஈடுபட்டார்கள் ஈடுபடவில்லை என்ற கருத்தை நாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னும் குற்ற வழக்கு விசாரணை என்பதில் நீதிமன்றம் கூட தலையிட முடியாது. அந்த விசாரணை அதிகாரி மட்டும்தான் விசாரிக்கணும். அந்த விசாரணை சரியில்லை என்றால் தான் நீதிமன்றம் தலையிடலாம். இப்போ விசாரணை நிலுவையில் இருக்கக்குள்ள நீங்களும் நானும் கருத்து சொல்லக்கூடாது. அது வந்து பேரலல் ட்ரையல் நம்ம நடத்த முடியாது. கோர்ட் ட்ரையல் வெர்சஸ் மீடியா ட்ரையல் நடத்த முடியாது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வெர்சஸ் மீடியா இன்வெஸ்டிகேஷன் நடத்தவே முடியாது. தயவு செஞ்சு அதனால் அதில் யார் ஈடுபட்டா என்னங்கிறதெல்லாம் அவங்க விசாரித்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வாங்க. தாக்கல் செய்யக்குள்ள ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா கேள்வி கேளுங்க, அப்போ நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். இப்போ வந்து விசாரணையில் இருக்கிறதுனால பதில் சொல்றதுங்கிறது விசாரணையை பாதிக்கும். இப்போ நீங்களோ நானோ இதில் இன்னார் ஈடுபட்டிருக்கலாம், இன்னாரை வந்து இம்ப்ளிகேட் பண்ணலை, இன்னாரை விடுவிச்சுட்டாங்கன்னு நம்ம சொன்னோம்னா அந்த விசாரணை அது பாதிக்கும். விசாரணையை பாதிக்கிற அளவுக்கு நான் கருத்து கூற மாட்டேன். இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, நாம் வந்து இங்கே ட்ரையல் பண்ணலை, நாங்கள் கேமராவும் மைக்கம் தூக்கிட்டு அந்த ஊருக்கு போகல, நாங்க வந்து அதை இன்வெஸ்டிகேஷன். நான் என்ன சொல்றேன், நான் சொல்ற ஒரே விஷயம், ஒரு குற்றம் போலீஸ் விசாரணையில இருக்கு, விசாரணை முழுமை பெற்றுட்டா? என் கேள்வி கொஞ்சம் இல்ல விசாரணை நான் கேட்கறது போது சொல்லுங்க. விசாரணை முழுமை பெற்றுட்டா? இன்னும் முழுமை பெறல. அதுக்குள்ள விசாரணைக்கு ஏன் தலையிடுறீங்கிறேன். விசாரணையில முகமே இல்லைன்னு ஏங்க, விசாரணை முடிஞ்ச பிறகு தூண்டி விட்டவங்களை சேர்க்கல அப்படின்னா அப்போ இந்த கேள்வியை கேளுங்க, பதில் சொல்லுவோம். இன்னைக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கக்குள்ள முதல் கட்ட விசாரணையில் 5 பேர் அஜித்குமார் கொலையில் ஈடுபட்டது நேரடியாக அவர்கள் தாக்கியது நிரூபணமானதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பிட்டாங்க. மறுநாளே சார்ஜ் ஷீட்டு போடலை. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை நடந்துட்டு இருக்கக்குள்ள இவங்களை ஏன் சேர்க்கல அவங்கள ஏன் சேர்க்கலன்னு நம்ம பேசுறது குற்றவியல் நடைமுறை சட்டம், கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் படி தப்பு. அது பேச முடியாது. நீங்கள் என்ன கேட்டாலும் இதுதான் என் பதில். அது பேசவே முடியாது. என்ன காரணம்னா, நம்ம எந்த கருத்து சொன்னாலும் அந்த வழக்கு விசாரணையை அது பாதிக்கும். அது அஜித்குமாருக்கு நம்ம செய்கிற துரோகமாக இருக்கும். அந்த துரோகத்தை செய்ய நான் தயாராக இல்லை. பல கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தையும் உங்கள் பதிலையும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி.